ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வச்சுருக்காரு. கூட்டத்தை வச்சு அழுது புலம்பியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு சுனாமி வந்து போச்சு இந்த தேர்தலில், அதனால் யாரும் கவலைப்படாதீங்க, நம்மெல்லாம் திரும்ப மீண்டு அந்த சுனாமியை எதிர்த்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசியிருக்காரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்தது சுனாமி இல்லை, தேர்தல் சுனாமிங்கிறார் யார்? ஸ்டாலின். நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்தது தேர்தல் கொரோனா. காலி ஆகிட்டீங்க. 59 பேர் தான் பழைச்சிங்க, மீதியெல்லாம் காலி கொரோனாவில். ஸ்டாலின் உள்பட எல்லாம் காலி. இந்த 59ம் விஜய்ங்கிற வைரஸ் இன்னும் உள்ளே இருக்குது. விஜய்ங்கிற கொரோனா வைரஸ் உள்ளே இருக்குது. ஒவ்வொன்றா காலியாகும். எனி டைம் எப்போ அவங்கன்னு யாருன்னு சொல்ல முடியாது. அதனால் 59 ஒன்றா காலியாக போகுது. அது இது சுனாமியை விட டேஞ்சரஸ். அதனால் கொரோனா வைரஸில் திமுக மாட்டிக்கொண்டது. அதனால் இனி மீள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. தடுப்பூசி போட்டாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியும். எந்த தடுப்பூசி உங்களுக்கு போட முடியும்? தடுப்பூசி இந்த கொரோனாவை தடுக்கக்கூடிய தடுப்பூசியை இன்னும் கண்டுபிடிக்கலை. இது இறைவனாக வந்த இறைவன் கொடுத்த கொரோனா. விஜய்ங்கிற கொரோனா இறைவன் கொடுத்தது. இதுக்கு தடுப்பூசியை வேலை செய்யாது.